ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்லக்குட்டி ஹோம். இன்றைக்கி நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அஞ்சரைப்பெட்டியிலேருந்து தான் வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். இந்த ஹேர் டைக்கு ஒரு ரெண்டே பொருள் தான், ஒரு சீக்ரெட்டான ஒரு பொருள்னு சொல்லலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம். இது கூட இன்னொரு பொருள் நான் சொல்ல போகிறேன், அது வந்து பின்னாடி சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். கருஞ்சீரகம்னு எடுத்துட்டோம்னா நம்ம வந்து எப்போதுமே சமையலுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அதிகமாக யாருமே வந்து கருஞ்சீரகத்தை பயன்படுத்துறதில்ல. ஆனால் பயன்படுத்தினா ரொம்ப நல்லது நம்ம உடம்புக்கு. ஆனால் அளவோடு பயன்படுத்தணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் நல்லா வந்து பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா கருஞ்சீரகம் கலர் மாறுறது தெரியாது. ஆனால் வந்து வெந்தயம் வந்து கலர் மாறுறது தான் கரெக்டான ஒரு பதமாக இருக்கும் இதில். இப்போது இந்த அளவுக்கு கலர் மாறினதுக்கப்புறம் 3 கிராம்பு வந்து இதிலே நம்ம சேர்த்துக்கலாம். கிராம்பு வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நல்லா கலர் கொடுக்கும் முடிக்கு. அதே மாதிரி முடியை வந்து நல்லா ஸ்ட்ராங் படுத்தும். அதனால தான் வந்து நான் கிராம்பு சேர்த்துக்கிறேன். இப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பொன்னிறமாக இல்லைங்க, நல்லா கருப்பாகவே வறுத்துக்கலாம். இந்த சமயத்தில் வந்து நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயத்தொரளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்தாலும் சரி, சின்ன வெங்காயமாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பெருசு சின்னது ரெண்டுமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயத்தில் தொரளி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு கருப்பாகாது. இந்த தொரளி நீங்கள் கருப்பாகவும் விடலாம். ஆனால் வந்து நான் கருப்பாக்கலை. இந்த ஸ்டேஜ்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு வறுத்துக்கோங்க. வறுத்து நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு வெந்தயம் வந்து நல்லா கலர் மாறிடணும், கருப்பு கலரில் வந்துடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிங்கன்னா போதும். இப்போது வெங்காய தொரளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட கலர் மாறலை, லைட்டாக வந்துட்டு சூடு பதம் மட்டும் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காய தொல்லையை வந்து ஃபஸ்ட்டு நான் மிக்சியில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கருஞ்சீரகத்தையும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்புலாம் வந்து இதில் இருக்கிறதே தெரியல, ஏன்னா ரொம்ப கருப்பாயிருச்சு. இப்போ இதை வந்து அப்படியே நான் அதில் சேர்த்துக்கிறேன் மிக்ஸி ஜாரில். இப்போ அதை வந்து நல்லா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை நீங்கள் அரைக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்குங்க. ஒரு டீ பவுடர், அதாவது காஃபி பவுடர் வந்து நீங்கள் அரைச்சிங்கன்னா எப்படி இருக்குமோ, அதாவது காஃபி பவுடர் வந்து நீங்கள் தொட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். வாசமும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருஞ்சீரகம் வந்து இந்த மாதிரி அரைப்பட்டுருச்சுன்னா இந்த மாதிரி வாசத்தில் தான் இருக்கும். இப்போ நான் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது எனக்கு. இப்போது அது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில், கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க, இரும்பு பாத்திரம் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி. இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லேயே கிடைக்கும். நிறைய பேர் எங்கே கிடைக்கும்னு கேட்டிருக்கீங்க. அதனால தான் நாட்டு மருந்து கடையை வந்து நான் அப்பப்போ மென்ஷன் பண்ணுறது ஒவ்வொரு வீடியோலையும். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கலர் மாற வச்சிட்டோம். இப்போது இது கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தீ பிடிக்கிற மாதிரி ஸ்டேஜில் இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ரொம்பவுமே எரிய விட்டிங்கன்னா சப்போஸ் வந்து பாத்திரமே வந்து தீப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம அப்படியே வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து மிக்ஸி ஜாரில் இருக்கிறது நம்ம அப்படியே ஃபில்ட்ரு பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்த நெருப்பெல்லாம் அணைஞ்சிரும். அப்போயே 1, 2 இருக்குது. அது ஓகேங்க, பரவாயில்ல. நம்ம இதை ஃபஸ்ட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்கை இருக்குது பாருங்கள். ஏன்னா வெந்தயம் கருஞ்சீரகம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப நைஸ் ஆகாது, பிறுபிறுன்னு தான் இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணுறது. இப்போ பாருங்கள் சைடெலாம் எடுத்து விட்டாலுமே வந்து உங்களுக்கு நெருப்பு இருக்குது. ஸோ பார்த்து தான் செய்யணும். ஆனால் இது சூப்பராக எஃபெக்டிவான ஒரு ஹேர் பேக் இது. ஹேர் டைன்னு சொல்லலாம். 2 விதமாக பயன்படுத்தலாம். ஹேர் பேக்காகவும் பயன்படுத்தலாம், ஹேர் டையாகவும் நம்ம பயன்படுத்தலாம். டச்சப்க்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேக் வந்து. இப்போது நல்லா கொதிச்சிட்ருக்குங்க. கொதிச்சிட்ருக்கிற சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பவுடராக தான் ஆட் பண்ணுறேன், நெல்லிக்காய் பவுடர். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்லா கெட்டிப்படும். கெட்டிப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு நல்லா பார்த்திங்கன்னா அந்த பிளாக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஒரு ஹேர் டை எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணவும் பார்த்திங்கன்னா சூப்பரான ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்கும் இது. நல்லா கலர் பிடிக்கும் உங்களோட முடியில். ஏன்னா நான் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து ஃபேக்குன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் வந்து வெள்ளை முடியில் அப்ளை பண்ணி நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் காட்டுறதே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கலர் மாறி வந்திருக்குங்க. உங்களுக்கு பிளாக் கலரில் இருக்குது. இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுட்டு நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பாருங்கள் எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குது, நல்லா ஷைனிங்காக இருக்குது. இப்போ கையில் நான் எடுத்து காமிக்கிறேங்க பாருங்கள்.
கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். உங்களுக்கு நல்லாவே நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி மை மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே. இப்போ அப்படியே கையில் எடுத்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு பிளாக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்கள் அப்படியே ஹேருக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்சஸ் ஆகிறது தெரியும். இப்போ நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இதை எப்போவுமே போல் கலர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைக்கு நல்லா குளித்து ஹேர் ட்ரையாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளை பண்ண ஆரம்பிங்க. இது வந்து கொஞ்சமாக இருக்கிறனால எந்த இடத்துல வெள்ளை முடி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு முன்பகுதிகளில் மட்டும் வெள்ளை முடி ஜாஸ்தியாக இருக்கிறனால அந்த பக்கம் மட்டும் நான் வந்து வெள்ளை முடிக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். நல்லா வகுடு எடுத்து விட்டு நல்லா ஃபுல்லாக தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் நல்லா காய விடலாம். ஸோ உங்களுக்கு 1 மணி நேரம் போதும்னு நினச்சிங்கனாலுமே ஓகே. இல்லை இன்னும் டைம் எடுத்து நான் நல்லா வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு நினச்சாலும் ஓகே. ஸோ 2 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக இதை வச்சுட்டு நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு வரலாம். இது வந்து வாரத்தில் ஒரு தடவையாவது பண்ணுங்கள். மாதத்தில் ஒரு 4 தடவையாவது நீங்கள் பண்ணால் தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள், தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டுருக்கு. இப்போ நான் வந்து தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் நான் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நல்ல ஒரு சேஞ்சஸ் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி தான் உங்களையும் நான் அப்ளை பண்ண சொல்கிறேன். தொடர்ச்சியாக நீங்கள் அப்ளை பண்ண நல்லா மாறிட்டு வரும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் போடுறப்பே பார்த்திங்கன்னா ஓரளவு மாறும். இப்போ அடிக்கடி நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பிளாக் கலர் சேஞ்ச் ஆகும். எனக்கு நல்ல மாற்றம் கிடச்சிது. அதனால தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு கலர் பிடிச்சிருக்கு. இப்போ நான் வந்து கலர் வந்து காமிக்கிறேன். நல்லா வந்து தலை குளிச்சுட்டு அப்புறம் உங்களுக்கு கலர் காமிக்கிறேன். இது வந்து நீங்கள் வாஷ் பண்ணுறது வந்து ப்ளெயின் வாஷ் தான். ஷாம்பு போடாமல் வாஷ் பண்ணுங்கள். இது நீங்கள் ஹேர் டையாகவும் டச்சப்பாகவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். பாருங்கள், நல்லா பிளாக் கலரில் இருக்குது. முன்பகுதிகளில் நிறைய வெள்ளை முடி இருந்துச்சு. இப்போ பாருங்கள், நல்லா பிளாக்காக மாதிரி இருக்கிறது தெரியும். கொஞ்சம் கலர் வந்து ஷேடான மாதிரி தான் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் அப்ளை பண்ணால் தான் நல்லா பிளாக் கலர் கிடைக்கும். அதனால தான் வந்து நான் சொல்லியேன். திரும்ப கரெக்டான பதத்தில் செஞ்சிங்கன்னா நல்லா கலர் வரும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா செல்லக்குட்டி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.